2006 டிசம்பர் 30 பக்ரீத் திருநாளான அன்று உலக முஸ்லிம்களால் ஆடு, மாடு, ஒட்டகங்கள் பலியிடப்பட்டது. ஆனால் ஈராக்கில் மட்டும் சிங்கம் ஒன்று பலியிடப்பட்டது. தனது கர்ஜனையால் அமெரிக்க ஏகாதிபத்திய அரசை நடுநடுங்க செய்த மா வீரர், ஈராக்கின் இரும்பு மனிதன் சதாம் ஹுசேன். உலக ஊடகங்களினால் பயங்கரவாதியாக சித்தரிக்கப்பட்ட சதாமின் கதைதான் இது. ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஈராக்கின் ஆட்சி கட்டிலில் அதிபராக இருந்த சதாமை அமெரிக்கா தன் சூழ்ச்சியால் வீழ்த்திய கதைதான் இது. 1937 வடக்கு ஈராக்கில் உள்ள திக்ரித்துக்கு வெளியே அல் அவுஜா என்ற கிராமத்தில் பிறந்தார் சதாம் ஹுசேன். அவர் பிறந்து சிறிது காலத்திலே அவர் தந்தை அவரை விட்டு மறைந்து போனார். சிலர் அவர் கொல்லப்பட்டதாகவும் கூறுகின்றனர். ஏறக்குறைய அதே நேரத்தில் சதாமின் மூத்த சகோதரரும் புற்றுநோயால் இறந்து போனார். கணவன் மற்றும் மகனை இழந்த சோகத்தில் சதாமின் தாய் மனச்சோர்விற்கு ஆளானார். இதனால் அவருக்கு மனநலமும் பாதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் சதாமை சரிவர கவனித்து கொள்ள முடியாமல் அவரின் தாய் தன் சகோதரனான கைருல்லா தல்காவிடம் ஒப்படைத்தார். அந்த காலகட்டங்களில் நடைபெற்ற இராணுவ புரட்சியில் பங்கு பெற்ற அவரின் தாய்மாமா கைருல்லா தல்கா அந்த போராட்டத்தின் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டார். அதனால் மீண்டும் தாயிடம் திரும்பினார் சதாம். அந்த வேளை தாய் மறுமணம் முடித்திருந்தார். மாற்றான் தந்தையிடம் வாழ விரும்பாத சதாம் தன் மாமாவிடமே திரும்பிவிட வேண்டும் என்று எண்ணியிருந்தார். அவரது மாமா கைருல்லா 1947 சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டவுடன் சதாம் தனது மாமாவிடம் வாழ வேண்டும் என்று வலியுறுத்தி அவரிடமே பிரிந்து சென்று வாழ்ந்தார். சதாம் தனது 10வது வயதில் தனது மாமாவிடம் செல்லும் வரை ஆரம்ப பள்ளியை கூட தொடங்கவில்லை. 18 வயதில் சதாம் தொடக்கப் பள்ளியில் பட்டம் பெற்றார் மற்றும் இராணுவ பள்ளியில் விண்ணப்பித்தார். இராணுவத்தில் சேர்வது என்பது சதாமின் கனவாக இருந்தது. ஆனால் நுழைவுத் தேர்வில் கூட சதாமால் தேர்ச்சி பெற முடியவில்லை. இந்த ஆசையின் காரணமாகவே பிற்காலங்களில் சதாம் ஈராக்கின் அதிபரான பின் அடிக்கடி இராணுவ உடைகளை அணிந்து பார்த்துக் கொள்வார். பின்னர் பாக்தாத்திற்கு சென்று பட்டப்படிப்பை முடித்த சதாம் அரசியலை மிகவும் ரசித்தார். அதற்கு காரணம் பொதுவாகவே அவர் கம்யூனிச சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்டவராக இருந்தார். அந்த காலகட்டங்களில் லெனின் மற்றும் ஸ்டாலினை பற்றி படித்து அறிந்து கொண்டார். அப்படியென்றால் சதாம் ஒரு கம்யூனிசவாதியா? இல்லை. சதாம் ஒரு மதவாதியா என்றால் அதுவும் இல்லை. அப்படியென்றால் மதங்களுக்கு எதிரானவரா என்றால் அதுவும் இல்லை. எல்லாமும் எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே சதாமின் நோக்கம். தன் நாட்டு மக்களுக்கு 3 வேளை உணவு, அனைவருக்கும் வீடு என்ற கனவை நோக்கி பயணித்தவர். ஈராக்கின் தற்போதைய நிலை அப்போது சதாமை எதிர்த்தவர்கள் கூட சதாமின் ஆட்சி காலம் பொற்காலம் என்று வர்ணிக்கும் அளவிற்கு நலிந்து கிடக்கிறது. தீவிர அரபு தேசியவாதியான சதாமின் மாமா அவரை அரசியல் உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். முதல் உலகப் போரின் முடிவிலிருந்து 1932 வரை பிரிட்டிஷ் காலனியாக இருந்த ஈராக் உள் அதிகார போராட்டங்களால் குமிழ்ந்து கொண்டிருந்தது. அதிகாரத்திற்காக போட்டியிடும் குழுக்களில் ஒன்று சதாமின் மாமா உறுப்பினராக இருந்த பாத் கட்சி. 1957 20 வயதில் சதாம் பாத் கட்சியில் உறுப்பினரானார். தனது பள்ளி தோழர்களை கலவரத்தில் வழிநடத்துவதற்கு பொறுப்பான கட்சியின் கீழ்மட்ட உறுப்பினராகத்தான் அரசியல் போராட்ட வாழ்வை தொடங்கினார் சதாம். இருப்பினும் 1959 அவர் ஒரு கொலைக்குழுவில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அக்டோபர் 7 1959 அன்று சதாம் மற்றும் பலர் பிரதமரை கொல்ல திட்டம் தீட்டினர். ஆனால் அந்த முயற்சியிலும் தோல்வியடைந்தார் சதாம். ஈராக் அரசாங்கத்தால் தேடப்பட்டு சதாம் தப்பி ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவர் சிரியாவில் 3 மாதங்கள் நாடு கடத்தப்பட்டார். பின்னர் அவர் எகிப்திற்கு சென்று அங்கு அவர் 3 ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார். 1963 பாத் கட்சி அரசாங்கத்தை வெற்றிகரமாக தூக்கியெறிந்து ஆட்சியை கைப்பற்றியது. இது சதாம் நாடு கடத்தப்பட்ட நிலையிலிருந்து ஈராக்கிற்கு திரும்ப அனுமதித்தது. நாடு திரும்பியதும் அவர் தனது தாய்மாமாவின் மகளான சஜிதா துல்பாவை மணந்து கொண்டார். இருப்பினும் பாத் கட்சி ஆட்சியில் இருந்த 9 மாதங்களில் தூக்கி எறியப்பட்டது. சதாமும் 1964 மற்றொரு சதி முயற்சிக்காக கைது செய்யப்பட்டார். அவர் 18 மாதங்கள் சிறையில் கழித்தார். அங்கு அவர் ஜூலை 1966 தப்பிப்பதற்கு முன்பு கடுமையாக சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டார். அடுத்த 2 ஆண்டுகளில் சதாம் பாத் கட்சிக்குள் ஒரு முக்கியமான தலைவராக உருவெடுத்தார்.
ஜூலை 1968 பாத் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்தது. சதாம் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். அடுத்த தசாப்தத்தில் சதாம் பெருகிய முறையில் கட்சிக்குள் சக்தி வாய்ந்தவராக மாறினார். ஜூலை 16, 1979 ஈராக் ஜனாதிபதி ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சதாம் அதிகாரப்பூர்வமாக பதவியை ஏற்றுக்கொண்டார். சதாம் ஹுசேன் ஈராக்கை தன் இரும்பு பிடியால் ஆட்சி செய்தார். பின்பு சதாம் ஒரு ரகசிய போலீஸ் படையை நிறுவினார். அது உள் எதிர்ப்பாளர்களை அடக்கியது. மேலும் பொது ஆதரவை உருவாக்க ஒரு ஆளுமை வழிபாட்டை உருவாக்கியது. பாரசீக வளைகுடாவின் எண்ணெய் வயல்களை உள்ளடக்கிய பிரதேச அரபு உலகின் தலைவராவதே அவரது குறிக்கோளாக இருந்தது. 1980 முதல் 1988 வரை ஈரானுக்கு எதிரான போரில் சதாம் ஈராக்கை வழிநடத்தினார். அது ஒரு முட்டுக்கட்டையில் போய் முடிந்தது. 1980களின் போது சதாம் ஈராக்கில் உள்ள குர்துக்களுக்கு எதிராக ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தினார். இதில் குர்திஸ் நகரமான ஹலாப்ஸா மீது விஷவாயு தாக்குதல் நடத்தப்பட்டது. இது மார்ச் 1988 5000 பேர் கொல்ல காரணமானது. 1990 சதாம் குவைத் நாட்டை கைப்பற்ற ஈராக்கு படைகளுக்கு உத்தரவிட்டார். இதற்கு பதிலடியாக பாரசீக வளைகுடா போரில் குவைத்தை அமெரிக்கா பாதுகாத்தது. மார்ச் 19, 2003 அன்று அமெரிக்கா ஈராக் மீது தாக்குதல் நடத்தியது. சண்டையின் போது சதாம் பாக்தாத்திலிருந்து தப்பி ஓடினார். டிசம்பர் 13, 2003 அன்று அமெரிக்கா படைகள் திக்ரித்துக்கு அருகே அல் துவாரில் ஒரு பண்ணை வீட்டின் சுரங்க அறையில் அவர் மறைந்திருப்பதை கண்டுபிடித்தனர். அக்டோபர் 2005 அல் துஜாய் நகர மக்களை கொன்ற குற்றத்திற்காக ரசாயன ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்தார் என்ற பெயரில் சதாம் ஈராக் உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டார். அந்த விசாரணையில் சதாம் பேசிய உரை உலக புகழ் பெற்றது. அந்த உரை பின்வருமாறு: நீதிபதி அவர்களே, நான் உங்களிடம் பேசும்போது என்னை உங்கள் சகோதரனாக பார்க்க வேண்டுகிறேன். ஈராக்கின் பிரஜையாக பார்க்க வேண்டுகிறேன். ஒரு ஈராக்கியன் அணியும் காலணியை விடவும் தாழ்வாகத்தான் மரண தண்டனையை பற்றி நான் கருதுகிறேன். மரண தண்டனை பற்றி எனக்கு அச்சமில்லை. இந்த முழு உலக மக்களை விடவும் உங்களுக்கு என்னை நன்றாக தெரியும். 1959 முதல் இன்று வரையிலான எனது சாதனைகளை யாரும் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. நீங்கள் கடும் அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளது பற்றி எனக்கு நன்கு தெரியும். சதாமின் பேச்சை இடைமறித்த நீதிபதி, வேறு ஏதாவது குறிப்பிட்ட கேள்வி உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டார். ஆம், உள்ளது என்றார் சதாம். 30 ஆண்டுகளாக நான் உங்களுக்கு சேவையாற்றியுள்ளேன். மீண்டும் இடைமறித்த நீதிபதி சதாமின் பேச்சை தடுத்தார். பதிலுக்கு சதாம், எனக்கு வாய்ப்பளியுங்கள். என் பேச்சை துண்டித்து விடாதீர்கள். நான் எனக்காக வாதிடவில்லை, உங்களுக்காக வாதிட்டுக் கொண்டிருக்கிறேன். நீதிபதி அவர்களே, கூர்மையான ஈட்டியினை போலவும் வாளை போலவும் எதிரிகளை எதிர்த்து நீங்கள் நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் இங்கு சதாம் ஹுசேனுக்காக வாதிட்டு நிற்கவில்லை. கடந்த அமர்வில் நான் ஜன்னல்கள் இல்லாத சிறையறையை பற்றி விவாதித்திருந்தேன். உங்களையோ மற்ற எவரையோ சங்கடத்துக்கு உள்ளாக்குவதற்காக நான் இதை சொல்லவில்லை. அமெரிக்க ஜனநாயகத்தின் கீழ் அமைக்கப்பட்ட சிறையறைகளை யாரேனும் வந்து பாருங்கள். நோவினை உள்ளாக்கும் ஒவ்வொரு ஈராக்கியனின் உள்ளம் எந்த அளவிற்கு மனவேதனை அடைகிறதோ அந்த அளவுக்கு நானும் மனவேதனை அடைகிறேன். இதற்கு காரணம், நான் அமெரிக்காவையோ மற்ற எவரையோ கண்டு அஞ்சவில்லை. நான் இறைவனுக்கு மட்டுமே அஞ்சுபவன். யார் தவறு இழைத்திருந்தாலும் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். எனினும் குற்றம் நடைபெற்றது 25 ஆண்டுகளுக்கு முன்னர். சதாம் ஹுசேனில் ஆரம்பித்து இங்கு கூடியிருக்கும் எவராயிருந்தாலும் சரி, அவர்கள் சிறையில் வைத்து அடிக்கப்படவில்லை. உடல்களில் இதற்கான தழும்புகள் இல்லை என்று சொல்ல முடியுமா? இன்றோ நாளையோ நீதிபதி இது குறித்து விசாரித்திட வேண்டுகிறேன். நீதிபதி இது குறித்து விசாரித்து விட வேண்டும். அது நீதிமன்றத்தின் கடமை. அதற்கு நீதிபதி, நீங்கள் தாக்கப்பட்டீர்களா என்று கேட்டார். அப்படி தாக்கப்பட்டிருந்தால் அது குறித்த புகாரை எழுதி என்னிடம் ஒப்படையுங்கள் என்றார். அதற்கு சதாம், வேண்டாம், நன்றி, நான் ஒன்றும் உங்கள் பள்ளியில் பயிலும் மாணவன் இல்லை எழுதி தருவதற்கு என்றார். இங்கு எவரும் விரும்பாத வகையில் என்னை பேச வைத்து விடாதீர்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆம், நான் தாக்கப்பட்டேன் என்பதே பதில். உடலில் அனைத்து பாகங்களிலும் தாக்கப்பட்டேன் என்பதுதான் உண்மை. அதற்கான வடுக்கள் இன்றைய தினம் வரை என் உடலில் உள்ளது. நாங்கள் அமெரிக்கர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டோம். இங்குள்ள ஒவ்வொருவரும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டோம் என்று தன் சகாக்களை நோக்கி கையை நீட்டினார். நான் ஒரு வக்கீல் கிடையாது. என்னை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு மண்வெட்டியை மண்வெட்டி என்றுதான் அழைத்து எனக்கு பழக்கம். அது அரசியலானாலும் சரி அல்லது வேறு எதிலானாலும் சரி. இதனால்தான் யூத ஜியோனிஸ் அமெரிக்க அதிகாரிகள் சதாம் ஹுசேனை வெறுக்கிறார்கள். அமெரிக்க வெள்ளை மாளிகை மீண்டும் ஒரு முறை பொய் கூறியுள்ளது.
அவன் அவன் ஜார்ஜ் புஷ் ஒரு பொய்யன், உலகின் நம்பர் 1 பொய்யன். அவன் ஈராக்கில் ரசாயன ஆயுதங்கள் உள்ளது என்று பொய் கூறினான். ஈராக்கை தீவிரவாதத்துடன் முடித்து பேசினான். பல்வேறுபட்ட புலனாய்வு தேடுதலுக்கு பிறகு அவன் அறிவிக்கின்றான், ஈராக்கில் எந்தவித ரசாயன ஆயுதங்களையும் நாங்கள் காணவில்லை என்று. மேலும் சதாம் ஹுசேன் சிறையை பற்றி சொல்வது உண்மையில்லை என்று கூறுகிறான். நான் என் உடலில் தாக்கப்பட்டதற்கான காயங்களை காட்டினேன். 3 அமெரிக்க மருத்துவ குழு தொடர்ச்சியாக என்னை சோதித்திருக்கிறார்கள். இது 35 ஆண்டுகள் ஈராக்கை ஆட்சி செய்த உங்கள் ஜனாதிபதி அவமதிக்கும் செயலாகும். ஈராக்கியர்கள் ஒரு பொய்யனை ஏற்றுக்கொண்டு விட்டனர் என்று ஆகிவிடும். ஆனால் ஈராக்கியர்கள் ஒரு பொய்யனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் இந்த அமெரிக்க பொய்யர்களை ஈராக்கியர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். மகத்துவமிக்க ஈராக்கில் அமெரிக்காவின் ஜனநாயகம் மாபெரும் கேவலத்தை தான் சந்தித்துள்ளது. நான் கை கடிகாரம் அணிவதை விட்டும் தடுக்கப்பட்டேன். நான் இப்போது கட்டியிருப்பது எனது கை கடிகாரம் இல்லை. நான் வைத்திருந்த கடிகாரத்தை அவர்கள் திருடிவிட்டார்கள். எனது ஒரே மகள், அவளை இந்த நாட்டை விட்டே வெளியேற்றி விட்டார்கள். அவர் அந்த கை கடிகாரத்தை தன் தந்தைக்கு அன்பளிப்பாக வழங்கியிருந்தார். அந்த கை கடிகாரத்தை தான் இவர்கள் பறித்து விட்டனர். அவர்களை பற்றி நீங்கள் மதிப்பீடு செய்யவே இதை நான் இங்கு கூறினேனே தவிர வேறொன்றுமில்லை. அணிந்திருந்த அங்கியை மேலிருந்து கீழ்வரை கிழித்தார்கள். இதை செய்வதால் அவர்கள் சதாம் ஹுசேனை அவமானப்படுத்தி விட்டதாக கருதுகிறார்கள். இதனால் சதாமின் ஆளுமை குறைகிறது என்று எண்ணுகிறார்கள். ஆனால் சதாம் ஹுசேனின் ஆளுமை அவர் உடுத்தும் உடையை வைத்து அளவிடப்படுவதில்லை. இப்படி செய்வது அவர்களுக்குத்தான் கேவலம். வழக்கு தொடுத்தவராகட்டும் சாட்சிகளாகட்டும் அவர்களின் வார்த்தைகளுக்கு செவிமடுங்கள். நான் ஜார்ஜ் புஷை கொல்ல நினைத்ததில்லை. அப்போது நீதிமன்றத்தில் ஒரு சலசலப்பு. சதாமின் நண்பர் ஒருவர், இங்கு சில இழிபிறவிகள் சிரித்துக்கொண்டும் சபித்துக்கொண்டும் அமர்ந்திருக்கிறார்கள் என்று நீதிபதியிடம் கூறினார். அதற்கு பதிலாக சதாம், அந்த குரங்குகள் சிரிக்கட்டும் விடுங்கள் என்றார். ஒரு சிங்கம் மரத்தின் மேல் இருக்கும் குரங்கு தன்னை நோக்கி சிரித்து கொண்டு உள்ளதா என்று அலட்டிக் கொள்வதில்லை. இதை எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதோ என்னை பாருங்கள், இந்த அறிவினர்களை எல்லாம் நான் கண்டுகொள்வதே இல்லை என்றார். தொடர்ந்து பேசிய சதாம், இங்கு அமர்ந்திருக்கும் வழக்கறிஞர் ஒருவர் எங்கள் பாத் கட்சியை ரத்தம் ஓட்டிடும் கட்சி என கூறினார். என்னையும் என் கட்சியையும் நான் தலைவராக இருக்கும் நிலையில் அவர் அப்படி பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் மக்களின் தலைவனாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன். மேலும் புஷ்ஷும் அமெரிக்க ஏகாதிபத்தியமும் நாசமாகட்டும் நாசமாகட்டும் என்ற சபித்த நிலையில் தன் உரையை முடித்தார் சதாம். வியத்தகு 9 மாத விசாரணைக்கு பிறகு கொலை மற்றும் சித்திரவதை உள்ளிட்ட மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சதாமின் இறுதி நிமிடங்கள் பற்றி சில அழகான தகவல்களை அந்த நேரத்தில் அவரின் அருகில் இருந்த மிகச் சிலர்களில் ஒருவரான அமெரிக்க படை வீரர் ஒருவர் வெளியிட்டுள்ள கடிதம் பின்வருமாறு: ஒரு முஸ்லிமின் வாழ்வு எப்படி இருந்தாலும் அவனது இறுதி கட்டம் சிறப்பானதாகவும் இறைவனுக்கு விருப்பமானதாகவும் இருப்பது முக்கியம். அதன் அடிப்படையில் சதாம் ஹுசேனின் இறுதி நிமிடங்கள் ஒரு உண்மை முஸ்லிம் ஒருவரை பிரதிபலிப்பதாக இருந்துள்ளது. சதாம் ஹுசேன் அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முந்தைய இரவின் நடுப்பகுதியில் சதாம் அவரை சுற்றியிருந்த காவலர்களில் ஒருவரை அழைத்தார். தான் கைது செய்யப்படும் போது அணிந்திருந்த குறிப்பிட்ட கனத்த அங்கியை தருமாறு வேண்டினார். காவலர் காரணம் கேட்கவே, அதிகாலையில் எனது உயிரை பறிப்பதற்கான முயற்சிகளில் நீங்கள் இருக்கின்றீர்கள். நான் மரணத்திற்காக அஞ்சவும் இல்லை, நடுங்கவும் இல்லை. ஆனால் ஈராக்கின் அதிகாலை நேரம் நடுங்க வைக்கும் குளிரை கொண்டதாக இருக்கிறது. என்னை நீங்கள் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் போது குளிரினால் எனது உடல் நடுங்கலாம். அதை பார்ப்பவர்கள் சதாம் மரணத்திற்கு அஞ்சக்கூடியவன் என்று எண்ணக்கூடாது. நான் மரண மேடையை நோக்கி நடந்து வரும்போது குளிரினால் கூட எனது உடல் நடுங்கக்கூடாது என்று நான் எண்ணுவதால் குளிரிலிருந்து என்னை காக்கும் அந்த கனத்த ஆடையை அணிய விரும்புகிறேன் என்று கூறினார். அவர் தூக்கு மேடையில் ஏற்றப்படுவதற்கு முந்தைய நாள் இரவின் நடுப்பகுதியில் தனக்கு விருப்பமான கோழி இறைச்சியையும் மற்றும் சாதத்தை கேட்டு பெற்று மனமகிழ்வோடு சாப்பிட்டுவிட்டு அவரின் குழந்தை பருவத்தில் இருந்தே வெந்நீரோடு தேன் கலந்து குடிக்கும் வளமைக்கு ஏற்ப வெந்நீரில் தேன் கலந்து பல கோப்பைகளை அவர் அருந்தினார். பிறகு ஒளி செய்துவிட்டு தனது கட்டிலில் அமர்ந்து திருக்குரானை ஓதிக்கொண்டிருந்தார். அவர் தூக்கு மேடையில் ஏற்றப்படுவதற்காக அவர் அழைத்து செல்லப்பட்ட போது அவர் எந்த சலனமும் இல்லாமல் அஞ்சா நெஞ்சனை போன்று மலர்ந்த முகத்தோடு மரண மேடையை நோக்கி நடைபோட்டார். இறுதியில் இஸ்லாமிய ஏகத்துவ முழக்கமான லா இலாஹ இல்லல்லா என்ற ஷஹாதத்தை ஒளிந்த நிலையிலே
மலர்ந்த முகத்துடன் அவரின் உயிர் பிரிந்தது என இவ்வாறு அமெரிக்க இராணுவ வீரர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எது எப்படியோ, சதாமின் இரத்தக்கரை தேய்ந்த வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஏதாவது இருக்குமானால் அது ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவனும் அதிபராக முடியும் என்ற தன்னம்பிக்கையும், அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தனி ஒரு மனிதனாக போராடிய அவர் தைரியமும் தான் என்றால் அது மிகையாகாது.